வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ சிபிஎஸ்சி கிளாஸ் 10th மேக்ஸுக்கு ஒரு முக்கியமான வீடியோஸ் இது கண்டிப்பா. ஏற்கனவே நம்மளோட சேனல்ல கண்டிப்பா நீங்க என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ், ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், ஒரு சாப்டர் கேஸ் ஸ்டடி அசிஸ்டன்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல் இருக்கும், யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இது ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, எப்படி நம்ம மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும், எப்படி படிக்கிறோம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஒரு யூனிட்லயும் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் நம்ம சாப்டர்ல இருக்கு, அது எப்படி படிச்சா நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத போர்டு எக்ஸாமுக்கு நம்ம கிளியரா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ளூ பிரிண்ட் என்னன்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் உங்களோட ப்ளூ பிரிண்ட். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸ்க்கு 6 மார்க், அல்ஜிப்ராக்கு 20 மார்க், கோஆர்டினேட் ஜாமெட்ரி 6 மார்க், ஸோ ஜாமெட்ரி 15 மார்க்ஸ், ஸோ ட்ரிக்னாமெட்ரி 12 மார்க்ஸ், ஸோ மென்சுரேஷன் 10 மார்க்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி 11 மார்க்ஸ். ஓகே, டோட்டலா 80 மார்க்ஸ். ஸோ இப்போ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்ல உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு நம்பர் சிஸ்டம்ல இருக்கு. ஸோ இதுக்கு மட்டும் மொத்தம் 6 மார்க் நமக்கு போர்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 6 மார்க்ல நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் இருக்கு, அதுக்கப்புறம் ப்ரூஃப்ஸ் ஆஃப் இரேஷனாலிட்டி, ரூட் டூ, ரூட் த்ரீ, ரூட் ஃபைவ். ஸோ இப்போ இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கிறோம், கண்டிப்பா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த சாப்டர் நம்ம என்னென்ன படிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இம்பார்ட்டன்ட் வந்து, ஸோ இதான் உங்க டெக்ஸ்ட் புக். ஓகே, ஸோ இதுல பேசிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, முதல்ல HCF இன்டூ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு, சம்டைம்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் 1 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து எல்சிஎம் இன்டூ HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எது வேணா கேட்பாங்க. இப்போ இதை பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 4 எல்சிஎம் இன்டூ HF, இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் கிளியரா பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். அதே மாதிரி ஃபிஃப்த் கொஸ்டின், இந்த ரெண்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக் வெதர் 6 பவர் n, இதே பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் இதே மாதிரி செக் வெதர் கேட்டிருப்பாங்க. செக் வெதர் 4 பவர் n கூட்டு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ம் 4 பவர் n இஸ் என்ஸ் வித் டிஜிட்டல் நம்பர். ஸோ எந்த எப்படி கேட்டாலும் சரி, இந்த செக் வெதர் கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து எல்சிஎம் இன்டு HF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ். இந்த ரெண்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் 1.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம கான்செப்ட் மட்டும் கிளியரா தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் எப்படி வேணா எழுதிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ரூட் டூ, ரூட் த்ரீ, ரூட் ஃபைவ், இந்த மூணு கொஸ்டின் முதல்ல தரவு பண்ணி அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 3 + 2 √5, இந்த வேல்யூஸ் 5 - √3 அது வர்றது. ஸோ இதுல எது வேணாலும் உங்களுக்கு மாத்தி கேட்பாங்க. இந்த எக்ஸசைஸே நீங்க தரவு பண்ணிக்கணும். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் இந்த யூனிட்ல இருந்து நமக்கு 6 மார்க் வர்றதுனால கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் கொஸ்டின் டாப் டு பாட்டம் முதல்ல தரவு பண்ணிக்கோங்க. 1.1ல வந்து எல்சிஎம் இன்டு HF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். அடுத்து வந்து செக் வெதர் 5 பவர் n டிஜிட் 0, அந்த மாதிரி கான்செப்ட் கொஸ்டின் கிளியரா பார்த்துக்கோங்க. இது வந்து சாப்டர் 1. இதுல இருந்து நீங்க கண்டிப்பா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா எத்தனை மார்க்ஸ் வந்துருது, மொத்தம் 6 மார்க்ஸ் உங்களுக்கு டோட்டலா போர்டு எக்ஸாம்ல சொன்ன மாதிரி நமக்கு வந்துருது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அல்ஜிப்ரால இருந்து மொத்தம் 20 மார்க்ஸ் நமக்கு வருது. இப்போ இந்த 20 மார்க்ஸ்ல என்னென்ன யூனிட் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாலினாமியல்ஸ், பேராபிலினரி ஈக்குவேஷன், டூ வேரியபிள்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன். இதை ரொம்ப ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ், அதே மாதிரி நிறைய மார்க்ஸ் வரக்கூடிய யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா, ஒன்னு பாலினாமியல்ஸ், இன்னொரு பேராபிலினரி ஈக்குவேஷன். கண்டிப்பா பேராபிலினரி ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு நிறைய வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ், கேஸ் ஸ்டடி அந்த மாதிரிலாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப பாலினாமியல்ஸ் நமக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பாலினாமியல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ பாலினாமியல்ஸ் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கான்செப்ட் தான், சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். இதுதான் உங்களுக்கு மெயின் கான்செப்ட். ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ இதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கொஸ்டின், இதுல எப்படி வேணாலும் கேட்கலாம் அந்த கொஸ்டின், என்ன எப்படி வேணாலும் போடு. இது வந்து கிராஃப் வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, ஜஸ்ட் கிளான்ஸ் பாத்துக்கோங்க. எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஒய்ல எத்தனை வாட்டி இன்டர்செக்ட் ஆகுது, ஒயில் கேட்டாங்கன்னா எத்தனை வாட்டி எக்ஸ்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்ற கான்செப்ட் அது பாத்துக்கோங்க. இதுல உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இந்த செகண்ட் எக்ஸசைஸ்ல இந்த சம் ஆஃப் ஜீரோ, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் பேஸ் பண்ணி வர கான்செப்ட். பர்டிகுலரா இந்த கொஸ்டின் தான் கிடையாது, இந்த மாதிரி மாடல், தட் மீன்ஸ் எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ் பண்ணி எப்படி வேணாலும் கேட்பாங்க. வெரிஃபை தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட், சம்டைம்ஸ் அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ எப்படி வேணாலும் இந்த எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சாப்டர் 2ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா நீங்க தரவு பண்ணிக்கோங்க சாப்டர் 2ல, அதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேராஃபிலினியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள்ஸ். ஸோ பேராஃபிலினியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 3. ஓகே, ஸோ இதுல நமக்கு மெயினா பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட், இந்த ரெண்டு மெத்தட் தான் உங்களுக்கு இருக்கிறது. ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த கிராஃப் பார்த்துக்கணும். கிராஃபோட கான்செப்ட், கன்சிஸ்டன்ட், இன்கன்சிஸ்டன்ட், இதெல்லாம் 1 மார்க் 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. கன்சிஸ்டன்ட் இதை முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராஃப் கொஸ்டின் மட்டும் தரவா பாத்துக்கோங்க. தட் மீன்ஸ் கொஸ்டின் நம்பர் 7, பர்டிகுலரா கொஸ்டின் நம்பர் 7 இந்த மாதிரி கிராஃப் கேட்கறாங்க பாத்தீங்களா, இந்த கொஸ்டின் வந்து கிளியரா பாத்துக்கோங்க.
இதுக்கப்புறம் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட்லயும் எலிமினேஷன் மெத்தட்லயும் உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம் கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல தான் வரும். ஓகே, ஸோ இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல எது பர்டிகுலரா இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, ஸோ இதுல தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6 முதல்ல இது தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து எலிமினேஷன் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த 2 டிஜிட் நம்பர் நீங்க மேல இருக்கு பாத்தீங்களா, எக்ஸாம்பிள்ல கூட இந்த ரேஷியோ சம்ஸ் அதை விடுங்க. எக்ஸாம்பிள் 9, எக்ஸாம்பிள் 10. வெரி குட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 10 இருக்கு பாத்தீங்களா, சம் ஆஃப் ஏ 2 டிஜிட் நம்பர். இந்த கான்செப்ட் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸசைஸ்லயும் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, இந்த சம் ஆஃப் 2 டிஜிட் நம்பர் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் ரோமன் இந்த கான்செப்ட் கொஸ்டின் கிளியரா பாத்துக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் எலிமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. நிறைய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால புக்ல இருக்கிற கொஸ்டினை முதல்ல டாப் டு பாட்டம் நல்லா தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நிறைய பாருங்க. ஓகே, இப்ப சொன்ன கொஸ்டின்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடிக்கு இந்த மாடல் கொஸ்டின் உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? இப்ப அடுத்து இதிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த அல்ஜிப்ராக்குள்ளே உங்களுக்கு வேற என்ன வருது இந்த 20 மார்க் பாத்தீங்கன்னா, அடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா, ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர். ஓகே, ஸோ இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினா வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ற கான்செப்ட் தான் இதுல இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்த்த வரைக்கும் செக் வெதர் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் 1 மார்க் 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. இது வந்து கொஸ்டின் கான்செப்ட் அதே மாதிரி. இந்த ட்ரெயின் கொஸ்டின் பாத்தீங்களா, இந்த ஸ்பீட் ஆஃப் எ ட்ரெயின். ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் எ ட்ரெயின் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற கான்செப்ட் கொஸ்டின் கிளியரா பாத்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து இந்த மாதிரி இந்த 2 மார்க் கொஸ்டின்ல ஸ்கொயர் ரூட் மாதிரி வர கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் ரூட் மாதிரி வர கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ்ல இந்த கொஸ்டின் கிளியரா பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இந்த கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இந்த கொஸ்டின் பாத்துக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4 கன்சிகூட்டிவ் இன்டிஜர்ஸ் இது பாத்துக்கோங்க 3 மார்க்ல. நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொஸ்டின்ல கண்டிப்பா இம்பார்ட்டன்டா 2 மார்க் கேட்பாங்க. அது பர்டிகுலரா இந்த செகண்ட் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, கே வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா நமக்கு 2 மார்க்ஸ்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூனிட் இதிலே பாத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல உங்களுக்கு படிக்கிறது நிறைய இருக்கும், பட் வெயிட்டேஜ் எப்பயுமே உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் கேட்பாங்க அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல. சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு கான்செப்ட்ஸ் நிறைய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனா அது நீங்க ஏன்னா இன்கேஸ் ரொம்ப எனக்கு ஆவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், தட் மீன்ஸ் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 50 மார்க்ஸ் 60 மார்க்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கவங்க அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் நீங்க லாஸ்ட் கூட படிச்சுக்கலாம். ஏன்னா இதுல வெயிட்டேஜ் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஆனா பட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். சரிங்களா? நான் அட் எண்ட் ஆஃப் வீடியோ சொல்றேன். ஸோ ஒரு வீக் ஸ்டூடெண்ட் கூட எப்படி ஈஸியா பாஸ் பண்ணலாம், எந்தெந்த யூனிட்லாம் படிச்சாலும் ஈஸியா பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது நான் எண்ட் ஆஃப் வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு நான் சொல்ற கான்செப்ட்ஸ்லாம் எல்லாருமே ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் கூட நான் இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பாருங்க. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டர் 5. ஓகே, ஸோ சாப்டர் 5ல என்ன சொல்றாங்க பாருங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு பேசிக்கா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒரு கிளான்ஸ் ஜஸ்ட் பாத்துக்கோங்க. செக் வெதர் ஃபாலோயிங் ஆர் ஏபி. இல்ல அந்த ஏபி கண்டுபிடிக்கிற மாதிரி சம்டைம்ஸ் 2 மார்க்ல கேட்கலாம். ஸோ ஒரு அது டிஃப்ரெண்டான ஒரு டேர்ம்ஸ் கொடுத்து ஏபி கண்டுபிடிக்கிற மாதிரி கான்செப்ட் இதுல கேட்பாங்க. இப்போ இதுல நமக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இதுல பாத்தீங்கன்னா இதுல இந்த விச் டேர்ம், எக்ஸாம்பிள் 4 விச் டேர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் 0. ஏன்னா இதுல மாதிரி மாத்தி மாத்தி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் 4 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 5 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 7 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 8 ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம். ஸோ இதெல்லாம் இது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்ல. ஸோ இதெல்லாம் 1 மார்க் 2 மார்க் தான் ஃபர்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து நைன்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 11th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 12th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 15th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 17th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் எப்படியானா மாத்தி மாத்தி கேட்பாங்க. நான் இந்த கொஸ்டின் தான் வரும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது, இந்த கொஸ்டின் தான் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாத்தி மாத்தி போர்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு எக்ஸசைஸும் இருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்க அப்படின்னாலும் ஸோ இனிஷியல் அந்த ஃபார்ம்ல உங்களுக்கு கிளியரா தெரியும். 2 ஃபார்ம்ல ஒன்னு SN = n/2 × 2a + n - 1 × d, இன்னொன்னு SN = n/2 × a + n. அந்த 2 ஃபார்ம்ல பேஸ் பண்ணி தான் பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டின்ஸும் வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 8 ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 13 and 14 ஒரே கான்செப்ட், அது பார்த்துக்கோங்க.
இதுல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 18 வேர்ட் ப்ராப்ளம்ல அது பாத்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 அண்ட் 20 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் கேஸ் ஸ்டடிலையும் கூட கேட்பாங்க, சம்டைம்ஸ் 5 மார்க்ல கூட கேட்பாங்க. ஓகே. அதே மாதிரி ஆப்ஷன் கொஸ்டின் இதுல கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க போர்டு எக்ஸாம்ல. இதுல பாத்தீங்கன்னா பர்டிகுலரா கொஸ்டின் நம்பர் 1 அடிக்கடிக்கு கேட்கற கொஸ்டின் நம்பர் 1 உங்களுக்கு அடிக்கடிக்க போர்டு எக்ஸாம்ல டைரக்டா இதே கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4 ஹவுசஸ் ஆஃப் ஹீரோ இது கிடையாது, லேடர் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் கொஸ்டின் நம்பர் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈஸியா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய யூனிட்ஸும் இதுல இருந்து உங்களுக்கு. ஓகே. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு டோட்டல் யூனிட் பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இருக்கு நம்ம சொன்னது. மொத்தம் 4 சாப்டர் உங்களுக்கு வரும். இந்த 4 சாப்டருக்கு 20 மார்க்ஸ். ஓகே, அல்ஜிப்ரா அது 4 சாப்டர் நீங்க இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி. சரி, தேர்ட் வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி மொத்தமா உங்களுக்கு போர்ட்ல இருந்து எத்தனை மார்க்னா மொத்தம் 6 மார்க். ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர், ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியது கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரியில என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். ஓகே. ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது ரெண்டு எக்ஸசைஸ் தான். ஒன்று டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எக்ஸசைஸ் ஒன்று, இன்னொன்று செக்ஷன் ஃபார்முலா எக்ஸசைஸ். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலால எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்டைம்ஸ் இந்த 5th கொஸ்டின்ல வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல கேட்பாங்க, அது ஒன்று பாத்துக்கோங்க. அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு 3 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணி எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் வரலாம். கோலினியர் வரலாம், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் வரலாம், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரலாம், ஸ்கொயர் வரலாம், ரெக்டாங்கிள் வரலாம், பேரலோகிராம் வரலாம். ஸோ அது எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நீங்க தரவா இருந்தா அதுல எந்த ப்ராப்பர்ட்டிஸ்னாலும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 6 தான். இப்போ இதுல அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 9, 10 இந்த 4 சம்மு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்தது தான் ப்ராப்பர்ட்டி. இந்த 7.1ல 7, 8, 9, 10 இந்த 4 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே கீழே வந்தீங்கன்னா கொஸ்டின் எக்ஸசைஸ் 7.2ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, சம்டைம்ஸ் கொஸ்டின் நம்பர் 6 கேட்பாங்க, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 10 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 10. இது டிவைடட் இன்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் நீங்க எப்படி கேட்டாலும் நீங்களே போட்டலாம், மேல இருக்கிற கான்செப்ட் தெரிஞ்சா போட்டலாம். பட் இந்த 4 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ரேஷியோ வச்சு கேட்கற கொஸ்டின்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. அவங்களே ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ரேஷியோ வச்சு கேட்கற மாதிரி கொஸ்டின், அது கிளியரா பார்த்து. அவ்வளவுதான். இந்த ரெண்டே எக்ஸசைஸ் தான் ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ்ல கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஒன்று. ஏன்னா ரெண்டு எக்ஸசைஸ் தான். நமக்கு வெயிட்டேஜ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க்னு பாருங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரி மொத்தம் 6 மார்க். ரியல் நம்பர்ஸ் அதே மாதிரி தான். ரெண்டு எக்ஸசைஸ் தான். அதுல பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் போட்டு நீங்க படிச்சா 6 மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி கோஆர்டினேட் ஜாமெட்ரி அதே மாதிரி சில பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் போட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா 6 மார்க் எடுத்துடலாம். ஓகே. அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி. ஸோ ஜாமெண்ட்ரியில மொத்தம் நமக்கு 15 மார்க்ஸ் இருக்குப்பா. ஜாமெண்ட்ரியில என்னென்ன இருக்கு, ட்ரையாங்கிள்ஸ் யூனிட் ஒன்று இருக்கு, சர்க்கிள்ஸ் யூனிட் ஒன்று இருக்கு. இப்போ இந்த 2 யூனிட் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்ன்ற ஃபீல் பண்ற தாட்ல தான் இருப்பாங்க. பட் இந்த யூனிட்லயும் கண்டிப்பா நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ன்றது இருக்கு. என்ன இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க மெயினா படிக்க வேண்டியது தீரம்ஸ். தீரம் கண்டிப்பா படிச்சிடணும். தீரம்ல இருந்து நமக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, 80 to 90% ஆஃப் சான்ஸ். ஸோ தீரம் ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம் அப்படின்னா பேசிக் ப்ரொபோஷனல் தீரம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, கான்செப்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீரம், பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தீரம். இங்க இருக்கு பாத்தீங்களா, ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீரமே கேட்பாங்க. Prove that if a line is drawn parallel to one side of a triangle to intersect other two sides distinct points, the other two sides are divided in the same ratio. Okay, இந்த தீரம்லாம் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சாப்டர் வைஸ், அப்படி இல்லாட்டி நீங்க கம்யூனிட்டி டேப்ல போங்க. இப்போ கிளாஸ் 9, 10, 11 ஒரு கிளாஸ் பிரிச்சிருக்கு. அதுல பர்டிகுலர் சாப்டர் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்சிஆர்டி சொல்யூஷன், ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின், 1 மார்க், கேஸ் ஸ்டடி, ஓவராலா போர்டு எக்ஸாம்க்கு என்னென்ன தேவையோ எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு அதுல இருக்கும். ரொம்ப கிளியரா ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரிங்களா? சோ இந்த தீரம்லாம் கிட்டத்தட்ட 20-25 மினிட்ஸ் ரொம்ப பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதை நீங்களா யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக சொல்றேன். ஓகே. சோ தீரம் 6.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஓகே. அது இதுலயே கான்வெர்ஸ் ஒன்று இருக்கும், கான்வெர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி. இந்த 2 கொஸ்டின் ரொம்ப கிளியரா பார்த்துக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1 இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் 1 இருக்கும். ஏன்னா இந்த மூணுமே தீரம் 6.1, தீரம் 6.2, எக்ஸாம்பிள் 1 இந்த 3 கொஸ்டின்ல இருந்து வர்றதுக்கே உங்களுக்கு 70% சான்ஸ் இந்த யூனிட்ல இருக்கு. இந்த 3 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு. இதுக்கப்புறம் தான் நீங்க கீழே இருக்கிறது படிக்க போறீங்க. இப்ப எக்ஸைஸ் 6.2ல இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க்ல வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த இந்த கொஸ்டின் இருக்கு பாருங்க, ஃபிகர் 6.21 வச்சு பேஸ் பண்ணி கொஸ்டின் நம்பர் 6, அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 10 இந்த 3 கொஸ்டின் தரவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது தீரம் 6.1, தீரம் 6.2, அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 1. இந்த 3 கொஸ்டின் தான் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த யூனிட்ல
ஏன்னா தீரம் அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு புக்ல இருக்கிறது வரும். ஸோ அதனால இந்த 3 தரவு பண்ணிக்கிறீங்க. அடுத்து இந்த 3 கொஸ்டின் நெக்ஸ்ட் நான் இப்ப சொன்னது. அடுத்து இந்த கிரைடீரியா ஃபார் சிமிலாரிட்டி ஆஃப் டிரைவிங்ல ஒரு 5 to 6 கொஸ்டின் இருக்கு. அந்த 5 to 6 கொஸ்டின் படிச்சிட்டாலும் கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் நிறைய சான்சஸ் வரதுக்கு. இன்னும் ஒன்னு எக்ஸாம்பிள் 8 ஒன்று இதெல்லாம் பாத்துக்கோங்க எக்ஸாம்பிள் சம்ல. அப்படியே கீழே வந்துருங்க. ஸோ இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 9ல இருந்து எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 11, 12, 13, 14. நான் இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 9, 10, 11, 12, 13, 14. அப்படி உங்களால சான்ஸ் இருந்ததுன்னா 15, 16 படிச்சுக்கோங்க. ஒரு 8 கொஸ்டின் சொல்லியிருப்பேன் அதுல. இந்த 8 கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான சான்சஸ் வர்றதுக்கு இருக்கு. பர்டிகுலரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12 அண்ட் கொஸ்டின் நம்பர் 14 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. பட் அடிக்கடிக்கு இந்த கொஸ்டின் நம்பர் 12 அண்ட் 14 கேட்பாங்க. ஓகே, இந்த யூனிட்ல நீங்க மெயினா படிக்க வேண்டியது தியரம் 6.1, தியரம் 6.2, எக்ஸாம்பிள் 1. அடுத்து எக்ஸைஸ் 6.2ல ஒரு 3 கொஸ்டின் சொன்னேன். எக்ஸைஸ் 6.3ல மெயினா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது கொஸ்டின் நம்பர் 12 அண்ட் கொஸ்டின் நம்பர் 14. இல்ல நான் படிச்சுட்டேன் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 9, 10, 11, 13, 15, 16 இதெல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொல்றது இப்போ ஒரு 60% ஆஃப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்னும் 90 வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னா கண்டிப்பா எடுக்க முடியும். நான் சொல்றது ஏற்கனவே நான் டாப்பர்ல இருக்கேன் சார் அப்படின்றவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. அது வந்து எல்லா கான்செப்ட்ஸும் நீங்க பிரீஃபா என்னோட பிளேலிஸ்ட்ல படிக்கலாம். நான் சொல்றது ஒரு ஆவரேஜ்ல இருக்கேன், இல்ல நான் ஒரு ஃபெயிலியரா இருக்கேன். இப்போ நான் ஃபெயிலியர் டாப்பர் வர்றதுக்கும் ஒரு ஃபெயிலியர் ஆவரேஜா எடுக்கிறதுக்கும் ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு 85% எடுக்கிறதுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ சொன்ன இந்த லாஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் அதில் பார்த்துக்கோங்க. அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, கோஆர்டினேட் ஜாமெட்ரி நம்ம பார்த்துட்டோம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ். இதுவும் ஒரு இதுக்கும் இந்த யூனிட்லயும் ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ட்ரிக்னாமெட்ரி சர்க்கிள்ஸ். ஓகே, ஸோ சர்க்கிள்ஸை பொறுத்தீங்க அப்படின்னாலும் இதுலயும் உங்களுக்கு 2 தீரம். ஃபர்ஸ்ட் தீரம் 10.1, அடுத்து தீரம் 10.2. ப்ரூவ் தட் த tangent length of a tangent drawn from an external point of equal ஒன்னு tangent at any point of circle is perpendicular to radius through the point of order. தீரம் 10.1, தீரம் 10.2 எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இதுதான் படிக்கிறீங்க இந்த ரேட்ல. அதுதான் மேக்ஸிமம் சான்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு. தீரம் 10.1, தீரம் 10. முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3 இந்த 5 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இந்த 5 கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 70% சான்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. தீரம் 10.1, தீரம் 10.2, எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3. நான் இதை படிச்சு முடிச்சுட்டேன், இன்னும் யூனிட்ல வேற ஏதாவது படிக்கணும் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்க கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நேர லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. தீரம் 10.2ல கொஸ்டின் நம்பர் 8, 9, 10, 11, 12, 13. இந்த லாஸ்ட் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, 1, 2, 3, 4, 5, 6. இப்ப நான் சொன்ன தீரம் 10.1, 10.2, எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3 ஃபர்ஸ்ட் இதை படிச்சு முடிக்கிறீங்க. இதை படிச்சு முடிச்சுட்டு நான் இன்னும் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 8, 9, 10, 11, 12, 13. 10 கொஸ்டின். இந்த 10 கொஸ்டின் நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 90% ஆஃப் சான்ஸ் இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ட்ரையாங்கிள்ஸும் சர்க்கிள்ஸும் பொறுத்த வரைக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணாலும் நமக்கு அதுல ஒரு என்ன அட்வான்டேஜ்னா மேக்ஸிமம் டைம் புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸை டைரக்டா கேட்பாங்க. அது ஒரு நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். மற்ற யூனிட்ல அப்படி கேட்க மாட்டாங்க. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோ பேராஃபினியர் ஈக்குவேஷனோ அந்த மாதிரி யூனிட்ஸ்ல புக்ல இருக்கிற கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி யூனிட்ஸ்ல ட்ரையாங்கிள் சர்க்கிள்ஸ்லாம் மேக்ஸிமம் டைரக்டா புக்ல இருக்க என்ன கொஸ்டினோ அதை டைரக்டா அப்படியே கேட்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் நீங்க தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. சரிங்களா? எவ்வளவுதான் ட்ரையாங்கிள்ஸ் சர்க்கிள்ஸ் நீங்க ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த யூனிட் பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபேரா யூனிட்ஸ் இது. இதுலயும் சில டாபிக்ஸ் தான் இருக்கு. இப்போ இன்ட்ரோடக்ஷன் மொத்தமா ட்ரிக்னாமெட்ரி நமக்கு எத்தனை மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 12 மார்க்ஸ். ஸோ இதுல இப்போ என்னென்ன படிக்கணும், இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி இருக்கு, 2 யூனிட் இருக்கு. ஸோ முதல்ல இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில பேசிக்கா இந்த சைன் டீட்டா ஃபார்முலா அப்ளை பண்றது, காஸ் டீட்டா ஃபார்முலா அப்ளை பண்றது. ஸோ இந்த கான்செப்ட்லாம் முதல்ல நீங்க அது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இது தெரிஞ்சாதான் எந்த சம்பந்தம் நீங்க போட முடியும். அந்த பேசிக் கான்செப்ட் எப்படின்றது முதல்ல தெரியணும். இது வந்து எக்ஸசைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 8, 9, 10 இந்த 3 கொஸ்டின் பாத்துக்கோங்க நல்லா. ஓகே, ஸோ இது தெரிஞ்சாவே மற்ற எல்லா கொஸ்டினும் உங்களால போட முடியும். கொஸ்டின் நம்பர் 8, 9, 10 இதுக்கு நீங்க ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் மட்டும் தரவா தெரியணும். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் நீங்க தரவு பண்ணி. ஓகே, ஏன்னா இந்த டேபிள் தெரிஞ்சா எல்லா சம்ஸும் போட்டுடலாம். அடுத்த எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸ் கான்செப்ட்ல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. ஒன்னு இந்த ஃபோர்த் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின். இந்த 10 கொஸ்டின் உங்களால எல்லாமே படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா படிச்சிருங்க. இதுல இருந்து எப்படி வேணாலும் மாத்தி கேட்பாங்க. அதுல சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின்ல தேர்ட் ரோமன் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செவன்த் ரோமன் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எயித் ரோமன் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 10th ரோமன் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அடிக்கடி கேட்கற கொஸ்டின். பட் இதை தாண்டி உங்களால மற்ற எல்லா கொஸ்டின்ஸும் இந்த ஃபோர்த் கொஸ்டின்ல படிக்க முடியும்னா அதை படிச்சிருங்க. ஓகே, ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. அடுத்து அடுத்து இதுலயே பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி இருக்கு. சாப்டர் 9 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதுல வேர்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கான்செப்ட்ஸ் கிளியரா இருக்கணும். ஒரு ஒரு கொஸ்டினுக்கு டயக்ராம் கரெக்டா போட தெரியும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு கொஸ்டினை பார்த்து டயக்ராம் போட தெரிஞ்சதுன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அதை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 3 கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபிளாக் கொஸ்டின். அடுத்து எக்ஸாம்பிள் 6 ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இது ஒரு இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 7, ஸோ இது இம்பார்ட்டன்ட். இந்த 4 கொஸ்டின் கிளியரா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் 4 to 5 கொஸ்டின்ஸ் விட்டுட்டு அதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் கேட்பாங்க. கீழ இருந்து வாங்க. கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, 9, 10, 11, 12, 13, 14. ஏன்னா இதுல இந்த எக்ஸசைஸ்ல பொறுத்தவே உங்களுக்கு மொத்தம் ஒரு 15 கொஸ்டின்ஸா இருக்கிறதுனால எக்ஸாம்ல ஒரு 4 கொஸ்டின் இருக்கு, எக்ஸசைஸ்ல ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ். தட் மீன்ஸ் லாஸ்ட்ல இருந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ். இதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 கொஸ்டின் படிச்சீங்கன்னா வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். பட் இதை தாண்டியும் நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டினை படிச்சு நிறைய கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணணும், டயக்ராம் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இல்லை நீங்க டயக்ராம் போட்டுட்டீங்கன்னாவே 80% ஆஃப் கொஸ்டின் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். அது ஒண்ணு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த சாப்டர் என்னன்னு பாருங்க. மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷன்ல நமக்கு மொத்தம் எத்தனை மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ். அதுல என்ன இருக்கு, ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸும் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் இருக்கு. 2 சாப்டர் இம்பார்ட்டன்ட் சாப்டர் இருக்கு. ஸோ இப்போ ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ். ஓகே, ஸோ ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ், அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம். கொஷின் நம்ம சாப்டர் 11. ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் பார்த்தலாம். அடுத்து ஏரியா ரிலேட்டட் சர்க்கிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 எக்ஸசைஸ் தான். ஒன்று சர்ஃபேஸ் ஏரியா ஒரு எக்ஸசைஸ், இன்னொரு எக்ஸசைஸ் வால்யூம். இதுல எல்லாத்தையும் முதல்ல நீங்க ஃபார்முலா தரவு பண்ணிடணும். சிஎஸ்ஏ, டிஎஸ்ஏ, வால்யூம் எல்லா ஃபார்முலாவும் தரவு பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் சில கொஸ்டின் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 ஒன்று தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 8 கொஸ்டின்ஸா இருக்கும். அதுல பர்டிகுலரா ஒரு 4 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 8 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 9 இம்பார்ட்டன்ட். இந்த 4 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் இது படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் என்ன பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தரவா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 12.2ல இந்த ரச்சே இன்ஜினியர் பார்த்தீங்களா, அது சம்டைம்ஸ் கேஸ் ஸ்டடியில் கூட உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து குலோப் ஜாமுன் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6. இந்த 4 கொஸ்டின் தரவு பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3, 4, 5, 6. சரிங்களா? அடுத்து இதே பாத்தீங்க அப்படின்னா ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ். ஸோ ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 11. ஸோ இதுக்கும் சேம் நம்மளோட சாப்டர் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒருத்துக்கும் கிளியரா நிறைய ஃபார்முலாஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த 9 ஃபார்முலாஸ் என்னன்னா நான் உங்களுக்கு கிளியரா என்னோட சேனல் பிளேலிஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன். இதோ இந்த சாப்டருக்கு இந்த வீடியோ போடுற பார்த்தீங்களா, இதுக்கு கீழே நான் டோட்டலா கிளாஸ் 10க்கு எல்லா சாப்டருக்கும் லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்க எல்லா சாப்டருக்குமே பாத்தீங்கன்னா என்சிஆர்டி சொல்யூஷன், எக்ஸாம்பிள்ஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின், 1 மார்க், கேஸ் ஸ்டடி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏரியா ரிலேட்டிவ் டூ சர்க்கிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 எக்ஸசைஸ் தான். இதுல ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் இந்த செக்டார் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விடுங்க. பேசிக் எக்ஸாம்பிள் 2 ஒன்று பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து எக்ஸசைஸ் கொஸ்டின்ல வந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, 8, 9, 10, 13. ஓகே, இந்த எக்ஸசைஸ்ல மொத்தம் உங்களுக்கு 14 கொஸ்டின் தான் இருக்கு. நான் புக் கொஸ்டின்ல மட்டும் இது இம்பார்ட்டன்ட் சொல்றேன். புக் கொஸ்டின்ல இருக்கிறது முதல்ல நீங்க தரவு பண்ணீங்கன்னாவே 80% ஆஃப் கொஸ்டின் வந்து ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்த யூனிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ரொம்ப ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இதுல இருந்து மொத்தம் நமக்கு 11 மார்க்ஸ் வருது. ஓகே, ஸோ ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரியணும். நம்மளுக்கு இந்த நம்பர் தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது. முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியணும், இல்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்னென்ன ஃபார்முலாஸ் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். ஏன்னா மீனுக்கு என்ன ஃபார்முலா, மீடியனுக்கு என்ன ஃபார்முலா, மோடுக்கு என்ன ஃபார்முலா, இந்த 3 கான்செப்ட் என்னன்னு தெரியணும். அந்த டேபிள் எப்படி போட தெரியணும். இந்த டேபிள் எப்படி, தட் மீன்ஸ் அசியூம்ட் மீன் டிவியேஷனுக்கு எப்படி டேபிள், ஸ்டெப் டிவியேஷனுக்கு எப்படி டேபிள், டைரக்ட் மெத்தடுக்கு என்ன டேபிள் அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடையாது. மீன், மீடியன், மோட் தரவா இருக்கீங்க. மீன்ல வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. டைரக்ட் மெத்தட், அசியூம் டிவியேஷன், ஸ்டெப் டிவியேஷன், ஏதோ ஒரு மெத்தட் எடுத்து அதை ஈஸியா எடுத்து சால்வ் பண்ணுங்க.
சரிங்களா? இந்த யூனிட். அடுத்து லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டிலையும் சில டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின் அடிக்கடிக்க உங்களுக்கு கேட்கறாங்க. அதுல பர்டிகுலரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ் பேஸ்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல உங்களுக்கு கார்ட்ஸ் பேஸ்டு கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க, பட் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு கார்ட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ல. இப்போ இதுல உங்க டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்ல பாத்துக்கோங்க. 1 மார்க்ல கேட்பாங்க. இது ஒன்றும் 0 < (p((1) அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா? அது ஃபார்ம்லாவும் பாத்துக்கோங்க. ஏன்னா லெஸ் தேன் கிரேட்டர் தான் மாத்தி கேட்பாங்க. அதுவும் கிளியரா பாத்துக்கோங்க. இது ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி. இங்க இருக்கு பாருங்க. 0 < (p((1) இந்த இது கிளியரா பாத்துக்கோங்க. இது 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இந்த கார்ட்ஸ் கான்செப்ட் எடுத்து இப்ப இந்த எக்ஸாம்பிள் 4 நிறைய கொஸ்டின் இருக்கு கார்ட்ஸ் பேஸ்ல. இந்த நிறைய கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 4 அந்த கிளியரா பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மியூசிக்கல் சேர் கேம், சம்டைம்ஸ் இது கேஸ் ஸ்டடி கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 11. ஓகே. கார்ட்டூன் இது இந்த மாதிரி கொஸ்டின் 2 days த்ரோ பண்றது. எக்ஸாம்பிள் 13 இது ஒன்று பார்த்துக்கோங்க, தரவு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸா கேட்கற சான்ஸ் இருக்கு. எக்ஸசைஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் மாடல்ல 1 மார்க்ல கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 12 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 13 14 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட். 12 13 14 15 உங்களுக்கு இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று 2 days த்ரோ பண்ணி வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இல்லாட்டி கார்ட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் கிளியரா இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் வரதுக்கு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, கொஸ்டின் நம்பர் 22 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 24 இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இது எல்லாமே தரவு பண்ணிக்கோங்க. பாருங்க 1 மார்க்ல இதெல்லாம் பாருங்க, நான் சொன்ன மாதிரி நான் பிகினிங்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. சர்டைன் ஈவெண்ட், ஷூர் ஈவெண்ட், இம்பாசிபிள் ஈவெண்ட் இதெல்லாம் கிளியரா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான எல்லா சொல்யூஷனுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரு சாப்டருக்கா எல்லாத்துக்கும் லிங்க் கீழே கொடுக்குறேன். என்சிஆர்டி சொல்யூஷன், எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள், ஒரு சாப்டர் நீங்க எந்த சாப்டர் வேணுமோ அதை லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அதிலே எல்லா டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ்க்கான என்சிஆர்டி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ், 1 மார்க், கேஸ் ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ற சப்போர்ட். இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஃபார்வர்ட் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.